ஓம் சாந்தி 20/9/2024 பாப்தாதா மதுபன் முரளி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவிற்கு சமமாக இறைவனின் உதவியாளர்களாக ஆக வேண்டும். பாபா சங்கமயுகத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார். கேள்வி: இந்த புருஷோத்தம சங்கமயுகம்தான் அனைத்திலும் மகிழ்ச்சியானது மற்றும் நன்மை உடையது. எப்படி? பதில்: இந்த சமயத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் ஆண் மற்றும் பெண் இருவருமே உத்தமர்களாக ஆகிறீர்கள். இந்த சங்கமயுகமே கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட காலமாகும். இந்த சமயத்தில்தான் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தை திறக்கிறார். இங்கே நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவதையாக ஆகிறீர்கள். இப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் முழு கல்பத்திலும் வேறு எப்போதும் இருப்பது கிடையாது. இந்த சமயத்தில் அனைவருக்கும் சத்கதி ஏற்படுகிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இங்கே அமர்ந்து கொண்டு முதலாவதாக நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீர்கள். ஏன் என்றால் அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர். அவரை நினைவு செய்வதன் மூலம் தூய்மையாக சத்தோப்பிரதானமாக ஆவதுதான் உங்களுடைய குறிக்கோளாகும். சத்தோ வரையாவது குறிக்கோள் என்பது கிடையாது, சத்தோ பிரதானமாக வேண்டும். சத்தோ வரையாவது குறிக்கோள் என்பது கிடையாது, சத்தோ பிரதானமாக வேண்டும். ஆகையினால் பாபாவையும் கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும். பிறகு இனிமையான வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் அதன் மூலம் அங்கே நீங்கள் செல்ல வேண்டும். பிறகு செல்வம் ஆசியம் வேண்டும். ஆகையினால் தங்களுடைய சொர்க்கத்தையும் நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் நினைவின் மூலம்தான் இந்த பலன் கிடைக்கிறது. நாம் பாபாவின் குழந்தைகளாக ஆகியுள்ளோம் என்பதை குழந்தைகள் தெரிந்து உள்ளீர்கள். பாபாவிடமிருந்து அறிவுரை ஸ்ரீமத் பெற்று நாம் வரிசைக்கரமான முயற்சியின்படி சொர்க்கத்திற்கு செல்வோம். மற்றபடி மீதம் இருக்கிற ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். வீட்டிற்கு கண்டிப்பாக அனைவரும் சென்றே ஆக வேண்டும். இப்போது ராவணராஜ்யம் என்பதும் குழந்தைகள் உங்களுக்கு தெரிகிறது. இதற்கு மாற்றாக சத்தியுகத்திற்கு ராமராஜ்யம் என்று பெயர் அளிக்கப்படுகிறது. 2 கலைகள் குறைந்து விடுகிறது. அவர்களை சூரிய வம்சத்தர் என்றும் இவர்களை சந்திர வம்சத்தர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எப்படி கிறிஸ்துவ ராஜ்யம் ஒன்றுதான் நடக்கிறதோ அதுபோல இதுவும் கூட ஒரு ராஜ்யமே ஆகும். ஆனால் அதில் சூரிய வம்சத்தவர் மற்றும் சந்திர வம்சத்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது. பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். இதை தான் ஞானம் அல்லது நாலேஜ் என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிவிட்டது என்றால் ஞானத்திற்கு அவசியமே இல்லை. இந்த ஞானம் குழந்தைகளுக்கு புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, இது புருஷோத்தம சங்கமயுகமாகும். இது ஒரு முறைதான் வருகிறது என்று தங்களுடைய சேவை நிலையங்கள் மற்றும் அருங்காட்சியகத்தில் பெரிய பெரிய எழுத்துக்களில் கண்டிப்பாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். புருஷோத்தம சங்கமயுகத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பத்தின் சங்கமம் என்று எழுத வேண்டும். எனவே சங்கமயுகம் அனைத்திலும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கிறது, நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் வருகிறேன் என்று பாபாவும் கூறுகிறார். எனவே சங்கமயுகத்தின் அர்த்தத்தையும் மற்றவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. விகாரம் நிறைந்த உலகத்தின் கடைசி சிவாலயத்தின் ஆரம்பத்தை புருஷோத்தம சங்கம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே அனைவரும் விகாரிகளாக இருக்கிறார்கள். அங்கே சத்தியுகத்தில் அனைவரும் நிர்விகாரிகளாக இருக்கிறார்கள். எனவே நிர்விகாரிகளை தான் உத்தமமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண் மற்றும் பெண் இருவருமே உத்தமமானவர்களாகவே இருக்கிறார்கள். ஆகையினால் இதனுடைய பெயரே புருஷோத்தம சங்கம் யுகம் என்ற இந்த விஷயங்கள் பாபா மற்றும் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. புருஷோத்தம சங்கம் யுகம் என்பது எப்போது நடக்கிறது என்பது யாருடைய சிந்தையிலும் வருவது கிடையாது. இப்போது பாபா வந்துள்ளார். அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாகவும் இருக்கிறார். அவருக்கு தான் இவ்வளவு மகிமையும் இருக்கிறது. அவர்கள் ஞானக்கடல் ஆனந்தக்கடல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவோராக இருக்கிறார். ஞானத்தின் மூலம் சத்கதியை அடைய வைக்கிறார். பக்தியின் மூலம் சத்கதி என்பது ஒருபோதும் நீங்கள் சொல்ல முடியாது. ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுகிறது, பக்தியின் மூலம் சத்கதி ஏற்படுவது கிடையாது. மேலும் சத்தியுகத்தில் தான் சத்கதியாகும். எனவே சத்தியுகம்தான் சத்கதிக்கு மார்க்கமாகும். எனவே கண்டிப்பாக கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியுக ஆரம்பத்தின் சங்கம யுகம்தான் வருகிறது. பாபா எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கிறார். புதியவர்களும் அப்படியே கல்பத்திற்கு முன்னால் எப்படி வந்தார்களோ, யார் வந்தார்களோ அவர்களே அப்படியே வருவார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். ராஜ்யம் அப்படிதான் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. நாம் இறைவனுடைய சேவாதாரிகள், உண்மையிலும் உண்மையானவர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்.
ஒருவருக்கு மட்டும் படிப்பிக்க முடியுமா என்ன? ஒருவர் பிரம்மா பாபா படிக்கிறார், பிறகு இவர் மூலம் நீங்கள் படித்து மற்றவர்களுக்கும் படிப்பிக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகையினால் இங்கே இந்த பெரிய பல்கலைக்கழகத்தை திறக்க வேண்டியிருக்கிறது. முழு உலகத்திலும் வேறு எந்த பல்கலைக்கழகமும் இல்லை. ஈஸ்வரிய பல்கலைக்கழகம் இருக்கிறது என்பதை உலகத்தில் யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. கீதையின் பகவான் சிவன் வந்து இந்த பல்கலைக்கழகத்தை திறக்கிறார் என்பதை இப்போது குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். புதிய உலகத்தின் எஜமானர்கள் தேவி தேவதைகளாக மாறுகிறார்கள். இந்த சமயத்தில் தமோ பிரதான ஆத்மாவாக ஆகிவிட்டது. பிறகு அதே ஆத்மாக்கள் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். இந்த சமயத்தில் அனைத்தும் தமோ பிரதானமாகவே இருக்கிறது. நிறைய குமாரர்கள் கூட தூய்மையாக இருக்கிறார்கள், குமாரிகளும் தூய்மையாக இருக்கிறார்கள், சன்னியாசிகள் கூட தூய்மையாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த தூய்மை இல்லை. முதலில் ஆத்மாக்கள் வரும்போது அது தூய்மையாக இருக்கிறது, பிறகு தூய்மையற்றதாகி விடுகிறது. ஏனென்றால் அனைவரும் சத்தோ பிரதானம், சத்தோ, ரஜோ, தமோ என்ற 4 நிலையையும் கடக்க வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். கடைசியில் அனைவரும் தமோ பிரதானமாகி விடுகிறார்கள். இப்போது பாபா நேரடியாக அமர்ந்து புரிய வைக்கிறார். இந்த மரமானது, கல்ப மரமானது தமோ பிரதானதாக உளுத்து போய் நிலையை அடைந்திருக்கிறது, பழையதாகிவிட்டது. எனவே கண்டிப்பாக இதனுடைய விநாசம் நடக்க வேண்டும். இது விதவிதமான தர்மங்களின் மரமாகும். இந்த கல்ப மரம் விதவிதமான தர்மங்களின் மரமாகும். ஆகையினால் இதை பெரிய லீலை என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு பெரிய பெரிய எல்லையற்ற மரமாக இருக்கிறது. அது ஜடமரமாக இருக்கிறது. விதை போட்டீர்கள் என்றால் அந்த மரம் வளர்கிறது. ஆனால் இதுவோ விதவிதமான தர்மங்களின் விதவிதமான சித்திரமாகும். அனைவருமே மனிதர்கள் தான், ஆனால் அதில் நிறைய விதங்கள் பிரிவுகள் இருக்கிறது. ஆகையினால் மிக பெரிய லீலை என்று சொல்லப்படுகிறது. தர்மங்கள் அனைத்தும் எப்படி வரிசைக்கரமாக வருகிறதோ என்பதை நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். அனைவரும் செல்ல வேண்டும், பிறகு மீண்டும் சத்தியுகத்திற்கு வர வேண்டும். இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது இயற்கையின் நாடகமாகும். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் அல்லது பரமாத்மாவில் எவ்வளவு நடிப்பு நிறைந்திருக்கிறது. இதுதான் இயற்கையாகும். இதுதான் குதரத் எனப்படுகிறது. பரமாத்மாவை சேர்த்து பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அவரை பாபா என்று சொல்கிறீர்கள். ஏனென்றால் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரம தந்தையாக இருக்கிறார். ஆத்மா தான் நடிப்பு அனைத்தையும் நடிக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். மனிதர்கள் இதை தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சொல்லிவிட்டார்கள். உண்மையில் இந்த வார்த்தை தவறாகும். இதையும் பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுதி வைக்க வேண்டும். ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்பது கிடையாது. ஆத்மா நிர்லேப் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆத்மா நிர்லேப் என்பது கிடையாது. எதுவும் ஒட்டாது என்பது கிடையாது. ஆத்மா எப்படி நல்லது அல்லது கெட்டது கர்மங்களை செய்கிறதோ அதற்கு ஏற்ப பலனை, கர்மத்தினுடைய பலனை அடைகிறது. கெட்ட சமஸ்காரங்களினால் தூய்மையற்றதாக ஆகிவிடுகிறது. அதே போல நல்ல சமஸ்காரத்தினால் தூய்மையுள்ளதாக ஆகிவிடுகிறது. ஆகையினால் தான் தேவதைகளுக்கு முன்னால் சென்று அவர்களுடைய மகிமை பாடுகிறார்கள். இப்போது உங்களுக்கு 84 பிறவிகளை பற்றி தெரிந்துவிட்டது. வேறு எந்த மனிதர்களுக்கும் 84 பிறவிகளை பற்றி தெரியாது. நீங்கள் அவர்களுக்கு 84 பிறவிகளை நிரூபித்து கூறுகிறீர்கள். சாஸ்திரங்கள் அனைத்தையும் பொய்யா என்று அவர்கள் கேட்பார்கள். 84 லட்சம் யோனிகளை பிறவிகளை எடுக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் என்ற பக்தியில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள். உண்மையில் அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய் கீதை என்பது நீங்கள் பாபா அமர்ந்து இப்போது புரிய வைக்கிறார். பாபா இப்போது நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கற்றுக் கொடுத்திருந்தார். நாம் தூய்மையாக இருந்தோம். தூய்மையான இல்லற தர்மம் இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். இப்போது இதை தர்மம் என்று சொல்ல முடியாது. அதர்மிகளாக ஆகிவிட்டார்கள், அதாவது விகாரமுடையவர்களாக ஆகிவிட்டார்கள். இந்த விளையாட்டை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இது எல்லையற்ற நாடகமாகும். இதை ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயமாக இருந்தால் யாரும் புரிந்து கொள்ளக்கூட முடியாது. இது நேற்றைய விஷயத்தை போன்றதாகும். நீங்கள் சிவாலயத்தில் இருந்தீர்கள், இன்று விகார உலகத்தில் இருக்கிறீர்கள், பிறகு நாளைய சிவாலயத்தில் இருப்பீர்கள். சத்தியுகம் சிவாலயமாகும்.
சத்தியுகத்தை சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. திருத்தாவை பாதி சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. செமி சொர்க்கம் என்று திருத்தாவை சொல்லப்படுகிறது. இத்தனை ஆண்டுகள் அங்கே இருப்பீர்கள், மறுபிறவியல் வரதான் வேண்டும். இதனை ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அரைக்கல்பம் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள். இப்போது பாபா கூறுகிறார், இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக ஆகுங்கள். குமார் மற்றும் குமாரிகள் தூய்மையாக தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பாபா கூறுகிறார், இல்லற மார்க்கத்திற்கு செல்ல வேண்டாம், ஏனென்றால் மீண்டும் தூய்மையாவதற்காக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் என்று புரிய வைக்கப்படுகிறது. பகவானுடைய மகா வாக்கியம் தூய்மையாக ஆகுங்கள் என்பதாகும். எனவே எல்லையற்ற தந்தை சொல்வதை ஏற்று அவர் சொன்ன பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்க முடியும். பாபா 21 பிறவிகளுக்கு தூய்மையற்றவர்களாக ஆவதிலிருந்து காப்பாற்ற வந்திருக்கும் போது குழந்தைகளை தூய்மையற்றவர்களாக ஆக்குவதற்கு பழக்கத்தை ஏன் ஏற்படுத்துகிறீர்கள்? இதில் குல வழக்கங்களை மரியாதைகளை கூட விட்டுவிட வேண்டியிருக்கும். இது எல்லையற்ற விஷயமாகும். குமாரர்கள் அனைத்து தர்மத்திலையும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பாக இருப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால் ராவண ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். வெளிநாடுகளில் கூட நிறைய மனிதர்கள் திருமணம் செய்வது கிடையாது. பிறகு கடைசியில் துணை வேண்டும் என்பதற்காக செய்து கொள்கிறார்கள். குற்றப்பார்வையோடு செய்வது கிடையாது. இப்படி கூட உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். முழுமையாக பராமரிக்கிறார்கள். பிறகு இறக்கும்போது ஏதாவது அவர்களுக்கு கொடுத்துவிட்டு சென்று விடுகிறார்கள். கொஞ்சம் தர்மத்திற்கென்று வைத்து விடுகிறார்கள். ஒரு ஸ்தாபனை உருவாக்கிவிட்டு செல்கிறார்கள். வெளிநாடுகளில் கூட பெரிய பெரிய ட்ரஸ்ட்டுகள் இருக்கிறது. அதை இங்கேயும் கூட உதவி புரிகிறது. வெளிநாடுகளுக்கும் உதவக்கூடிய ட்ரஸ்ட் எதுவும் இங்கே கிடையாது. இங்கே ஏழைகள் மக்கள் இருக்கிறார்கள். என்ன உதவி செய்வார்கள்? அங்கே அவர்களிடம் நிறைய பணம் இருக்கிறது. பாரதம் ஏழையானது. பாரதவாசிகளுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது பாருங்கள். பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக தங்க கிரீடத்தை வைர கிரீடத்தை போல் இருந்தது. நேற்றைய விஷயமாக அவர்களே கூட சொல்கிறார்கள், 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொர்க்கமாக பாரதம் இருந்தது என்று. பாபா தான் மாற்றுகிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு பாபா எப்படி மேலே இருந்து வருகிறார் என்பதை நீங்கள் இப்போது தெரிந்து உள்ளீர்கள். அவர் ஞானக்கடலாக இருக்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் அவரே. அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளலாக சிவபரமாத்மா இருக்கிறார். அதாவது அனைவரையும் தூய்மையாக்குபவர் அவரே. அனைவரும் என்னுடைய மகிமை பாடுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து உள்ளீர்கள். நான் இங்கே உங்களை தூய்மையற்ற உலகத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் தூய்மையாகி விடுகிறீர்கள் எனும்போது முதலில் தூய்மையான உலகத்தில் வருகிறீர்கள். நிறைய சுகத்தை அங்கு அடைகிறீர்கள். பிறகு ராவண ராஜ்யத்தில் வந்து சேர்கிறீர்கள். பரமபிதா பரமாத்மா ஞானக்கடல், அமைதியின் கடல், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் என்று என்னவோ பாடுகிறார்கள். ஆனால் எப்போது தூய்மையாக்க வருவார் என்பது யாரும் தெரிந்திருக்கவே இல்லை. நீங்கள் என்னை மகிமை பாடுகிறீர்கள் அல்லவா என்று பாபா கேட்கிறார். இப்போது நான் வந்து உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை நானே அளித்து கொண்டிருக்கிறேன். நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் வருகிறேன். எப்படி வருகிறேன், எதற்கு வருகிறேன் என்பதையும் புரிய வைக்கிறேன். சித்திரங்கள் கூட இருக்கிறது. பிரம்மா ஒன்றும் சூக்ஷ்ம வதனத்தில் இருப்பது கிடையாது. பிரம்மா இங்கே இருக்கிறார் மற்றும் பிராமணர்களும் இங்கே இருக்கிறார்கள். இவரை தான் கொள்ளு தாத்தா என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய மரம் பிறகு உருவாகிறது. மனித சிருஷ்டியின் மரம் பிரஜாபிதா பிரம்மாவிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. மனித சிருஷ்டியின் மரம் பிரஜாபிதா பிரம்மாவிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. பிரஜாபிதா இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவருடைய பிரஜைகளாக நீங்களும் இருக்கிறீர்கள். சரீரத்தின் வழி வந்தவர்களாக இருக்க முடியாது. கண்டிப்பாக தத்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கொள்ளு தாத்தா என்றால் கண்டிப்பாக தத்தெடுத்திருப்பார். நீங்கள் அனைவரும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள். பிறகு நீங்கள் தேவதையாக ஆக வேண்டும். சூத்திரனில் இருந்து பிராமணன், பிறகு பிராமணனிலிருந்து தேவதை. இது குட்டிக்கரணை விளையாட்டாகும். விராட்ட ரூப சித்திரம் கூட இருக்கிறது. அங்கிருந்து அனைவரும் இங்கே கண்டிப்பாக வர வேண்டும். அனைவரும் வந்து விடும்போது பிறகு படைப்பவரும் வருகிறார். அவர் படைப்பவராக கிரியேட்டர், ஆக்டர் அண்ட் டைரக்டர், பிரின்சிபல் ஆக்டராக இருக்கிறார். படைப்பவர் இயக்குனர், நடிகராகவும் இருக்கிறார். ஆத்மாக்களே, நீங்கள் என்னை தெரிந்துள்ளீர்கள் என்று பாபா கூறுகிறார். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள். நீங்கள் முதலில் சத்தியுகத்தில் சரீரதாரிகளாக ஆகி எவ்வளவு நல்ல சுகத்தின் நடிப்பை நடித்தீர்கள். பிறகு 84 பிறவிகளுக்கு பிறகு நீங்கள் எவ்வளவு துக்கத்தில் வந்து விட்டீர்கள்.
நாடகத்தின் படைப்பாளி, இயக்குனர், தயாரிப்பாளர் சிவபரமாத்மா இருக்கிறார். இது எல்லையற்ற நாடகமாகும். எல்லையற்ற நாடகத்தை யாரும் தெரிந்திருக்கவில்லை. பக்தி மார்க்கத்தில் எப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்கிறார்கள் பாருங்கள். மனிதர்களுடைய புத்தியில் அந்த விஷயங்களை நின்றுவிட்டது. இப்போது பாபா கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்களாகும். பக்தி மார்க்கத்தின் பொருட்கள் நிறைய இருக்கிறது. எப்படி விதையின் பொருள் மரமாக ஆகிறது, இப்படி சிறிய விதை மரம் எவ்வளவு அளவற்றதாக பறந்து விரிந்து விடுகிறது. பக்தி கூட அந்த அளவிற்கு விஸ்தாரமானதாக இருக்கிறது. ஞானம் என்பது ஒரு விதையாகும். ஞானம் என்பது விதையாகும். அதில் எந்த பொருளுக்கும் அவசியம் இருப்பது கிடையாது. தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். வேறு எந்த விரத நியமமும் இங்கு இல்லை என்று பாபா கூறுகிறார். இவை அனைத்தையும் நின்று விடுகிறது. உங்களுக்கு சத்கதி கிடைத்துவிடும். பிறகு எந்த விஷயத்திற்கும் அவசியமும் கிடையாது. நீங்கள் தான் அதிக பக்தி செய்து உள்ள பக்தர்கள். அதனுடைய பலனை உங்களுக்கு கொடுப்பதற்காக பாபா நான் வந்திருக்கிறேன். தேவதைகள் சிவாலயத்தில் இருந்தார்கள் அல்லவா? ஆகையினால் தான் கோயில்களுக்கு சென்று அவர்களின் மகிமை பாடினீர்கள். இப்போது பாபா புரிய வைக்கிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நான் புரிய வைத்தேன். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு தந்தையாகிய என் ஒருவரை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த யோக அக்னியின் உங்களுடைய பாவங்கள் பஸ்மமாகிவிடும். பாபா எதையெல்லாம் இப்போது புரிய வைக்கிறாரோ அதை கல்பமாக புரிய வைத்து கொண்டே வருகிறார். கீதையில் கூட சில வார்த்தைகள் நன்றாக இருக்கிறது. மன்மனாபவ என்றால் என்னை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். நான் இங்கே வந்துள்ளேன் என்று சிவபாபா கூறுகிறார். யாருடைய உடலில் வருகிறேன் என்பதையும் கூறுகிறேன். பிரம்மாவின் மூலம் அனைத்து வேத சாஸ்திரங்கள் சாரத்தை உங்களுக்கு கூறியிருக்கிறேன். சித்திரத்தை கூட காட்டுகிறேன். ஆனால் நீங்கள் அர்த்தம் புரிந்து கொள்ளவில்லை. சிவபாபா பிரம்மாவின் உடலின் மூலம் அனைத்து வேதங்கள் போன்றவற்றின் சாரத்தை எப்படி சொல்கிறார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். 84 பிறவிகளின் நாடகத்தின் ரகசியத்தையும் கூட உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இவருடைய நிறைய பிறவிகளின் கடைசியில் வருகிறேன். இவர்தான் முதல் இளவரசனாக கிருஷ்ணராக ஆகிறார். பிறகு 84 பிறவிகளில் வருகிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் நமஸ்காரமும். தாரணைக்காக முக்கிய சாரம். 1வது பாயிண்ட், இந்த ராவண ராஜ்யத்தில் இருந்து கொண்டே தூய்மையற்ற உலகளாகிய குல மரியாதைகளை விட்டுவிட்டு எல்லையற்ற தந்தையின் விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், இந்த விதவிதமான பெரிய லீலைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நடிப்பை நடிக்கக்கூடிய ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்பதல்ல. நல்லது கெட்டது கர்மம் எந்த செய்கிறோமோ அதற்கு மற்றும் அதனுடைய பலனை அடைகிறது. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு உயர்ந்த கர்மங்களை செய்ய வேண்டும். வரதானம், பாபாவின் சமஸ்காரங்களை தன்னுடைய உண்மையான சமஸ்காரமாக ஆக்கக்கூடிய சுபபாவனை சுப விருப்பமுடையவர் ஆகுங்க. பாபாவின் சமஸ்காரங்களை தன்னுடைய உண்மையான சமஸ்காரமாக ஆக்கக்கூடிய சுபபாவனை சுப விருப்பமுடையவர் ஆகுக. இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள். இப்போது வரை பல குழந்தைகளிடம் வருவது ஒதுக்கிக் கொள்வது, பரச்சிந்தனை செய்வது அல்லது கேட்பது, சொல்வதற்கான விதவிதமான சமஸ்காரங்கள் நிறையவே இருக்கிறது. அவற்றை என்ன செய்வது, எனது இது சமஸ்காரம், இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் கூறுகிறீர்கள். இந்த எனது வார்த்தை முயற்சியில் தளர்வாக்கி விடுகிறது. இது ராவனுடைய பொருளாகும், என்னுடையது அல்ல. ஆனால் எது பாபாவின் சமஸ்காரமோ அதுவே பிராமணர்களுடைய சமஸ்காரம் ஆகும். எது பாபாவின் சமஸ்காரமோ அதுவே பிராமணர்களின் நிஜமான சமஸ்காரமாகும். அந்த சமஸ்காரம் யாதெனில் விஸ்வ கல்யாணக்காரி, சுபச்சிந்தனை செய்பவர், அதற்காக சுபபாவனை சுப விருப்பம் கொண்டவராக ஆக வேண்டும். ஸ்லோகன், யாரிடத்தில் சக்திகள் உள்ளனவோ அவர்களே சக்திகளின் பொக்கிஷங்களுக்கு அதிகாரி ஆவார்கள். யாரிடத்தில் சக்திகள் உள்ளனவோ அவர்களே சக்திகளின் பொக்கிஷங்களுக்கு அதிகாரி ஆவார்கள். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.